இன்னைக்கு நம்ம 2013ல ரிலீஸ் ஆன ஹெல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேய் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. நம்ம ஹீரோனும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனும் அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள், பயங்கர மர்மமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு நல்லபடியா குழந்தை பொண்ணுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர தட்டி விட்டுருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு வீட்டை பூசா வாங்கிட்டு குடி போறாங்க. இவங்க பூசா வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த வீட்டை பார்க்கவே ரொம்ப பழஞ்சு போயிட்டு பழைய வீடு போல இருக்கு. இதுல நம்ம ஹீரோயின் வேற நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு நாங்க தான் இங்க பூசா குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறப்ப பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு கொலகார கும்பல் தங்கி இருந்துச்சான். சோ அதனால இந்த வீட்டை வந்துட்டு பாதி ரேட்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல என்னமோ அமானுஷ்யமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. டக்குன்னு பார்த்தா ஜன்னலுக்கு பக்கத்துல எவனோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்து போயிட்டாங்க. யாரா நீ லூசு பையலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவன் ஜன்னல் ஓபன் பண்ணிட்டு அந்த ஜன்னல் வழியாவே உள்ளுக்குள்ள வரான். உள்ளுக்குள்ள வந்தவன், உங்களை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் பக்கத்து வீட்டுக்காரன், சும்மா உங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு. அந்த நிக்நேம் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் பிளட் அப்படின்றப்ப என்னது ஹவுஸ் ஆஃப் பிளட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாய பொழுகிறாங்க. இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு கொலகார ஃபேமிலி இருந்துச்சு. சொல்ல போனா இந்த வீட்டுல எக்கச்சக்கமான கொலைகள் நடந்திருக்கு. ஆனா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, கடைசி 2 மாசத்துல எந்த கொலைகளுமே நடக்கல, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசி பயம்புத்தி விட்டு அங்கிருந்து போறான். போறப்போ மறுபடியும் பயம்புத்தி விட்டு எப்படி வந்தானோ அப்படியே போயிட்டான். இவங்களும் பாய் சொல்லி எப்பா போய் தொலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு திரும்பி பார்த்தா இவங்க பாக்ஸா கொண்டுட்டு வந்துருப்பாங்க. பார்த்தா இந்த பாக்ஸை யாரோ பயங்கரமா அடுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வேட்டிகன் சிட்டில 3 ஃபாதர் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 கேரக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே டிராவல் பண்ண போறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பிரஷ் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா வெளியே தலை விட்டுறாங்க. பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமான பேய் மாதிரி இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பாக்குறப்ப ஹீரோனுடைய சவுண்ட் கேட்கல. என்னடா அதுக்குள்ள இந்த பொண்ணு எங்க போனா, அதான் தண்ணி சவுண்ட் கேக்குது, உள்ளதா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த திரையை விலக்கி பாக்குறப்ப உள்ள யாருமே காணோம், தண்ணி மட்டும் போயிட்டு இருக்கு. ஒரு தண்ணி ஆஃப் பண்ணிட்டு சரி ஓகே தூங்க போயிட்டு இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்க போறாரு. இப்ப அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது பயங்கரமா தேய்ச்சி கழுவிடுறாங்க போல, ரத்தமா ஊத்துது. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு என்னடான்னா அப்படியே வாயில வச்சு அந்த ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு உங்களை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உங்க வயித்துல என்னமோ வித்தியாசமா தெரியுது, நீங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படின்றப்ப டக்கு நம்ம ஹீரோன் போனை கட் பண்ணிட்டு இன்கமிங் கால், அதாவது கால் ஹிஸ்டரியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ காஃபி கேட்கிறாரு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் எல்லாம் கலப்பாங்க பாத்தீங்களா, தின்னர்னு சொல்லுவாங்களே, அது போல ஒரு விஷயத்த ஊத்தி கொண்டு போய் கொடுத்துறாங்க. இவர் குடிச்சு பார்த்துட்டு கருமம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி பார்த்தா மொத்தமா எரியுது. அடி பாவி என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப சாரிங்க மறந்தா போல இதையோ ஊத்தி கொண்டு வந்துட்டோம் போல, மன்னிச்சுக்கோங்க அப்படின்றப்ப சரி பொண்டாட்டி வேற பிரெக்னெண்டா இருக்கா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமைதியா விட்டுறாரு. அவங்க தூங்க போறாங்க. இவர் அப்படியே திரும்புவாரு பாருங்க. பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே பயம்புத்துறான். ஹீரோ பயந்து போயிட்டாரு. அட இருபட்டு எருமைக்கு போதும், எப்ப பார்த்தாலும் வந்து பயம்புத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஒன்னும் இல்ல, உங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், சும்மா சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்க்க வந்தேன் அப்படின்றப்ப என்னது என் வீட்டுல எனக்கே தெரியாம பேஸ்மெண்ட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாக்குறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா வித்தியாசமா ஒரு பாக்ஸ் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த பாக்ஸையும் மேல கொண்டுட்டு வந்துட்டு தூங்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை பெட் கடியில வச்சுட்டு படுத்துட்டு இருப்பான் பாருங்க. டக்குன்னு யாரோ போர்வைக்குள்ள வர மாதிரி இருக்குது, நம்ம பொண்டாட்டி தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கிறப்ப டக்குன்னு என்னமோ ஒண்ணு கண்ணத்துல போச்சு கச்சி வைக்குது. இவன் ஆனு கத்துக்கிட்டு போர்வையை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பயங்கரமான கிழவி உருவம். இவன் பார்த்து பயங்கரமா பயந்துட்டான். டக்குன்னு கையில வச்ச பொருளை தூக்கி மண்டை மேலே வச்சு மட்டை பண்றப்ப என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் வந்து பாக்குறாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. என்னடா அநியாயமா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் வேணும்னே கொலை பண்ணல, இது எல்லாமே தெரியாம நடந்த விஷயம், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்றப்ப போலீஸ்லாம் நீ ஃபோன் பண்ண தேவையில்ல, இந்த விஷயத்த நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்பத்துல இருந்து தம் அடிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செம்மையா டவுட் வர ஆரம்பிக்குது. இது பெரிய விஷயமா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பின்னாடி புதைக்கிறதுக்காக பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்னு பார்த்து அங்க ஒரு நாய் உருமுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க திரும்பி பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான நாய் நின்னுகிட்டு இருக்கு. நீ இந்த பக்கம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஓரமா கூப்பிட்டு போறப்ப இந்த பொண்ணு நீ நவுந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கிட்ட போயிட்டு பிம்பிலிகா ஜிம்பிலி அப்படின்ற மாதிரி என்னமோ மந்திரம் சொல்றப்ப டக்குன்னு அந்த நாய் பயந்துட்டு ஓடி போயிடுச்சு. இவருக்கு இதை பார்த்தோன்னே என்னமோ வித்தியாசமா இருக்குது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டா போல ஃபர்ஸ்ட் ஒன்ன ஒரு நல்ல சைக்காட்ரிக்கா கூப்பிட்டு
கூப்பிட்டு போயிட்டு காமிக்கணும் அப்படின்றப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்படியே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் பள்ளம் தோண்டி இதை புதையணும் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா மறுநாள் காலை இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் வராரு. நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போயிட்டாரு. இந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோ ஃபோன் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் போயிட்டு டபுக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. என்னம்மா இப்பதான் போனேன் அதுக்குள்ள வெளியே வந்துட்டேன் அப்படின்றப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, இந்த ஒரு மாத்திரையை மட்டும் போட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப என்னமா சொல்ற, இப்ப நீ நிறை மாத கர்ப்பிணியா இருக்க, உனக்கு போயிட்டு மாத்திரை எழுதி கொடுக்குறானா, இது எதுவுமே நம்பும்படியா இல்லையே, நான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு உடனே நீங்க உங்க வைஃபையை நம்ப மாட்டீங்களா என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவரு நம்பாம போயிட்டு கதை ஓபன் பண்ற டைம்ல இந்த பொண்ணு என்னமோ பேசி கரெக்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ போயிட்டு கதை ஓபன் பண்ணிடுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்காம இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா இல்லையா, இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறப்ப டாக்டர் உள்ளுக்குள்ள அப்படியே குடல் குந்தானிலாம் தொங்கிட்டு இருக்கு, செம்ம கொடூரமா செத்து போய் கிடக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்த கண்டுக்காம பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆயவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை தோண்டி வச்சிருக்காங்க போல, இவங்களுக்கு அல்லு கிளம்புது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது பார்த்தா அந்த கிழவி எந்திரிச்சு வரா. இந்த ஆயாக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு, எங்கேயோ வந்து படுத்துக்கிட்டாங்க போல, நீங்க தான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னாங்க, எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இப்ப ஹக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த கிழவியை பார்த்தாலே செம கர்ண கொடூரமா இருக்கு, இந்த கிழவியை நான் எங்கடா ஹக் பண்றது அப்படின்றப்ப இல்ல சட்டப்படி நீ இந்த கிழவியை கட்டி பிடிச்சிதான் ஆகணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு லைட்டா கட்டி பிடிப்பாரு, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தான் கட்டி பிடிப்பாரு. ஆனா அந்த பாட்டி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த கிழவி அப்படியே பூச்சி பொத்தனை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஏன்பா அந்த கிழவி உயிரோட இருக்கான்னு பாருப்பா அப்படின்றப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ட்ராங் பாடி, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு இல்லையா, அங்க இந்த போலீஸ் போயிட்டு இந்த டாக்டர் எப்படி செத்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது அமானுஷ்யமான செயலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல 2 ஃபாதரை பார்த்தோம் பாத்தீங்களா, ஆக்சுவலா 3 ஃபாதரை பார்த்திருப்போம், இங்க 2 ஃபாதர் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணிட்டு பிரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்க எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப பக்கத்துல இருக்க ஒரு பார்க்கு போயிட்டு செம்மையா பேசி சிரிச்சுக்கிட்டு செம்மையா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாதர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே தம் அடிச்சுக்கி இருப்பாங்க வேற. இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிட்டாங்க. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பயங்கர விசித்திரமா தூங்கிட்டு இருக்கா, பார்க்கவே ஒரு மாதிரி நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவருக்கா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம், நம்ம அந்த பாக்ஸை மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிதான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழைய மேகசின் இருக்கு. அந்த மேகசின்ல கவர் போட்டோவா இந்த பொண்டாட்டியோட போட்டோ இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மேகசின் வந்துட்டு 1975ல வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோன் தூங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, டக்குன்னு முழிச்சு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போறாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு பச்சை கறி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கறியை அப்படியே கடிச்சு சாப்பிடுறாங்க, அந்த ரத்தத்தை அப்படியே குடிக்கிறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு பொண்டாட்டி இந்த டைம்ல தனியா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறப்ப ஒன்னும் இல்லையே சும்மா ஃபர்ஸ்ட் இது சாப்பிடலான்னு வந்தேன், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே எங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இந்த வீட்டுல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம ஹீரோ பயம்பூத்துறான். டேய் குறமாசத்துல போறோன்னு எப்ப பார்த்தாலும் வந்து எதுக்கடா இப்படி பயம்பூத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டர்ஸ்லாம் போயிருப்பாங்க இல்லையா, அங்கேயே போயிட்டு சரக்கடிச்சு செமையா என்ஜாய் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ சரக்கடிச்சு முடிச்சுட்டு போதையில வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான பாக்ஸ் இருக்கு, என்னடா இவ்வளோ பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப அது பாட்னி எக்கச்சக்கமா அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வேற செமையா காண்டாரு, போதையில வேற இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தா அங்க ஒரு பேய் நின்னுட்டு அப்படியே பேனு கத்துமா. ஹீரோ ஷாக் ஆயிட்டு அவரும் சேர்ந்துட்டு கத்துறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்திலாம் சொல்றப்ப சரி ஓகே நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு மந்திரம் பண்ணலாம், இந்த பேயை ஓட்ட மந்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேய் ஓட்டுதல ஸ்டார்ட் பண்றப்ப பக்கத்து வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கேபிள் சர்வீஸ் பண்ண ஒருத்தன் வந்திருப்பான். அவனையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவங்களாம் சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா பேய் ஓட்டன் செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஏய் கிம்பிளிக்கா பிம்பிளி போ ஜாக் துபுதுக்கா கூபுக்கா அப்படின்ற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கா, தலையெல்லாம் ஆட்டா செம்மையா காமெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேய் ஓட்டுதல பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பயங்கரமான எர்த்குவேக் வருது. அந்த வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. இவங்களாம் ஓடி போயிட்டாங்க. வெளியே போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் காணும். இவன் மட்டும் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க கேபிள் சர்வீஸ் பண்ண வந்தவன் இது குடும்பமா இல்ல பைத்தியகார ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குழம்பு போயிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா இப்போ நிலநடுக்கம்லாம் இல்லை, எல்லாமே சாதாரணமா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றாரு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்றப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஒரு மாடுலேஷன்ல சொல்றாங்க. ஹீரோக்கு அல்லு கிளம்புது. இப்போ அப்படியே போயிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பொறுமையா இங்க நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றப்ப காலி பண்ணிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாடுலேஷனே மாத்துறாங்க. ஏமா நம்ம இந்த வீட்லயே இருக்கலாம், ஆனா தயவு செஞ்சு நீ மாடுலேஷனை மட்டும் மாத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது இங்க போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் நீங்க கடைசியா பார்க்க போயிருக்கீங்க, அந்த டைம்ல ஒரு யாரோ கொலை பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சா இங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் சீன் வச்சா காமெடியா இருக்கும், சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு டாக்டர் சொல்லி விட்டாரு போல. ஆனா இதை பாக்குறப்ப நமக்கே காமெடிட்டு வாந்தி தான் வரணும் பாத்துக்கோங்களேன். இப்ப போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது, நாங்க ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடி சமாளிச்சுக்கிட்டே இருக்கா இந்த பொண்ணு. இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கூடவே இந்த ஃபாதர் டீமே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அந்த காமெடி ஃபாதர் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டுல என்னமோ அமானுஷ்யமா இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. போலீஸ் விசாரிச்சு முடிச்சுட்டு ஒண்ணுமே தகவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இந்த ஃபாதருங்க கிட்ட இங்க என்னமோ தப்பா இருக்கு, இவங்க என்னமோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப இல்ல இங்க என்னமோ அமானுஷ்யமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்த போட்டோவை காமிச்சிட்டு இங்க என்னமோ தப்பா நடந்துச்சு அப்படின்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க வந்துட்டு இங்க இருக்கிற ஷாத்தான ஓட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்களாம் பத்து தூங்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பொண்டாட்டிக்காரி பயங்கர வித்தியாசமா பண்றா. இப்ப நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரன் இவங்களாம் சேர்ந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. ரூம்குள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயினை காணோம். டக்குன்னு நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சி யாரோ இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கட்டில இருந்து வெளியே வந்துருவாரு. அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா பொண்டாட்டிக்காரி அப்படியே அந்தரத்துல பறக்கிற பறந்துட்டே ஓ புகா ஜிகா புகான்ற மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்கா. இவங்களுக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபாதருக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்றப்ப போலீஸ்க்கும் கால் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் ஃபாதருக்கும் கால் பண்றாங்க. 2 பேருமே வந்துட்டாங்க. மொத்தமா 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவங்களாம் சேர்ந்துட்டு பேய ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப நம்ம ஹீரோனுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் குழந்தைய பிறக்க வைக்கலாம் அப்படின்றப்ப இவங்க அப்படியே செம்மையா கத்துறாங்க. டி ஃபர்ஸ்ட் பிரசவம் பாருங்கடா அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது. அது நார்மலா ஆண் குழந்தையா இருக்குது. ரெண்டாவதா ஒரு குழந்தை பிறகுது பாருங்க. பார்க்கவே செம்ம கொடூரமா இருக்குது. அப்படியே ரத்த கிளறியா பார்க்கவே ஒரு ஷைத்தான் மாதிரி இருக்குது. பார்க்குற எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு செம்மையா கடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஃபாதர்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைய அடக்க பாக்குறாங்க. ஆனா அடக்க முடியல. ஒரு டைம் ஒரு போலீஸ் போயிட்டு அந்த குழந்தைய பிடிச்சிட்டாரு. இன்னொரு போலீஸ் வந்துட்டு அந்த குழந்தைய சுட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப ஷூட் பண்ணுவாரு. ஆனா அந்த குழந்தை தப்பிச்சிருது. அந்த போலீஸ் இறந்து போயிட்டாரு. அப்பயும் அந்த குழந்தை சும்மா இருக்காம ஒரு ஃபாதரையும் பிடிச்சி கடிச்சிருது. அந்த ஃபாதரும் அப்படியே இறந்து போயிட்டாரு. கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கைக்கு அந்த குழந்தை போகும். ஹீரோயின் வந்துட்டு அந்த குழந்தைய பாசமா பாக்குறாங்க. மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். வாடா என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச டைம்ல அப்படியே கழுத்தை பிடிச்சி கடிக்கும் பாருங்க. போடி எடுப்பட்ட பயிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம ஹீரோ தூக்கி போட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கையில எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கொம்பு வச்சிருப்பாரு. தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தை மேலேயே சதக்குன்னு குத்தி அப்படியே பத்த வச்சு விட்டுறாரு. மொத்தமா அந்த குழந்தை எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தைய அப்படியே அணைக்கிறாரு. அந்த குழந்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போயிடுச்சு. இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாதர் இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்புறப்ப அந்த டெட் பாடி ஃபாதரையுமே தூக்கிட்டு போறாரு. கடைசியா இந்த குழந்தைக்கு இவங்க பேரும் வச்சுட்டாங்க. அந்த டெட் பாடி ஃபாதரை அந்த இன்னொரு ஃபாதர் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பாய் சொல்லிட்டே இருப்பான். நட் ரோட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாய் ஆய் போயிட்டு இருக்கும். என்னடா நாய் நட் ரோட்ல ஆய் போய் வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பேசினே இருக்கும்போது ஒரு கார் வேகமா வந்துட்டு இவனை அப்படியே அடிச்சு தூக்குது. இவன் ஸ்பாட்லயே செத்து போறான். அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.